தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே நயினா நாகேந்திரனின் மகன் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்து அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மகன் நயினார் பாலாஜி மூலக்கரை பஞ்சாயத்து பகுதியில் புதிய கல்குவாரி அமைக்க பேட் மாநகரத்தில் இன்று பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கல்குவாரி அமைக்க பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில், அதாவது சிவகலை தொல்லியல் களம் அருகில் நயினார் நாகேந்திரன் பாலாஜி புதிய கல்குவாரி அமைய உள்ளதாகவும் அதற்கு தொல்லியல் ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருவண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட மூலக்கரை பகுதியில் 5க்கும் மேற்பட்ட கல்குவாரி மற்றும் கிரஸ்டர்கள் ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் குண்டு கற்கள் மற்றும் ஜல்லி கற்கள் எம்செண்டு மணலும் கனகர வாகனங்கள் விதிமுறைகள் மீறி உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அதிக பார்த்தோடு கொண்டு செல்லப்பட பொதுமக்கள் குற்றம் சாட்டு வருகின்றனர். இதனால் பார்த்தீங்கன்னா சாலைகள் பெரும் சேதம் அடைவதாகவும் விபத்து அடிக்கடி ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் இன்று மூலக்கரை பகுதியில் தினமும் 500க்கும் மேற்பட்ட கனரக வாகனம் வந்து செல்லும் நிலையில் திருவண்டத்தில் இருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் பேட்மா நகரம், அதாவது மணல் கோவை மற்றும் தூசியால் பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகள் பெரும் அவதிப்பட்டு ஏற்பட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டா இருசக்கர வாகனங்கள் செல்லும் பலர் இந்த மணல் கோவையில் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயம் ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியிலிருந்து கல்குவாரி அமைக்கக்கூடாது என பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.